வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ சர்வைவர் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது சர்வைவர் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்த்தது ஒன்று எது அப்படின்னு கேட்டால், ராக்கோட ரிட்டர்ன். அதாவது ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான வார் கேம் நடக்க போகுது. இந்த வார் கேமில் இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக்கோ வருவாரே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது மாதிரி எந்த விதமான ஒரு ரிட்டனுமே WWE வைக்கலை. அதாவது எதனாலடா அப்படின்னு கேட்டால், அதுக்கான ரீசன் இப்போ தெரிய வந்திருக்கு. ஏன்னா சர்வே சீரிஸில் எந்த விதமான ஒரு ரிட்டனுமே WWE கொண்டுட்டு வரல. அதனால் இப்போ அந்த ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான அந்த ஒரு வார் கேம் நடக்கிறதுக்கு ராக்கு ரிட்டன் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ரூமராக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வரல. இது எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அதனால் இப்போ ராக்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ராக்குக்கு இப்போ WWE எந்த விதமான ஸ்டோரியுமே கிடையாதான். WWE இப்போ ராக்கை வச்சு எந்த விதமான பிளானுமே போட்டு வைக்கலையாம். அதனால் இப்போ ராக்கை ரிட்டர்ன் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு தகுந்த ஒரு பிளேஸாக இருக்காது. அதனால் ராக்கு இந்த சர்வை சீரிஸுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி WWE முடிவெடுத்துட்டாங்களாம். ஏன்னா ரெசல்மனியா 41 ராக் வெர்சஸ் கோடிக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சை தான் WWE லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால WWE நம்மளோட கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் தான் மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கனால அவங்களுக்கான ஃபியூடை தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ ராக்கை சம்மந்தமே இல்லாமல் இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே கொண்டுட்டு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சர்வை சீரிஸில் ராக்கோட ரிட்டனை WWE கொண்டுட்டு வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுடைய ராக் ரிட்டன் வந்துட்டார். ரிட்டன் அந்த ஓஜி பிளட் லைனுக்கும் பிளட் லைன் 2.0க்கும் அந்த வார் கேம் நடக்கிறப்ப ரிட்டன் வந்துட்டார் அப்படின்னா, இப்போ ராக்கு முழுக்க அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளேயே தான் போயாகணும். அதனால் பிளட் லைன் ஸ்டோரிக்குள்ளே போயாகணும். அதேமாதிரி வேறு ஸ்டோரியில் அவரால் ராக்கால் போக முடியாது. அது இல்லாமல் WWE லாக் பண்ணி வச்சுருந்த அந்த கோடி வெர்சஸ் ராக் மேட்ச் கேன்சல் ஆகிரும். அதாவது அந்த ஸ்டோரியில் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதேமாதிரி இந்த பிளட் லைன் ஸ்டோரியிலையும் அவரால் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவர் WWE லாக் பண்ணி வச்சுருக்க அந்த மேட்ச்சிலும் ஒழுங்காக அவரால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ ராக்கோட ரிட்டனை சர்வை சீரிஸில் WWE கொண்டுட்டு வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது ரெசல்மனியா 41 நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வித மேட்சுமே அங்கே நடக்காது நண்பா. WWE புக் பண்ணி வச்சுருக்க மேட்ச் எது அப்படின்னா, ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் தான் ரெசல்மனியா 41 புக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனை தான் WWE பில்டப் பண்ண போகிறாங்க. இப்போ பிளட் லைன் ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் ரெசல்மனியா 41 இந்த மேட்சையும் WWE லாக் பண்ணிட்டாங்க. இந்த 2 மேட்ச் தான் WWEவோட அஃபிஷியல், அதாவது ரெசல்மனியாவோட அஃபிஷியல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று ராக் வெர்சஸ் கோடி மேட்ச்சு, இன்னொன்று ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சோலோ மேட்ச்சு. இப்போ ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் ராயல் ரம்பிள்லேருந்து அவங்களுக்கான ஒரு ஃபியூடை WWE கன்ஃபார்ம் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஃபியூடை WWE இப்போலேருந்தே கிளப்பிட்டாங்க. இப்போ கூட நடக்க போகிற டிசம்பர் மந்தில் நடக்க போகிற அந்த சாட்டர்டே மெயின் ஈவென்ட் அந்த பேப்பரில் நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதாவது உலா ஃபாலோவுக்கான அந்த ஒரு மேட்ச் அந்த சாட்டர்டே மெயின் ஈவென்ட் அந்த ஒரு இதில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த உலா ஃபாலோ மலையை அவங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா, ரோமன் ரெயின்ஸ் அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, சோலோ வச்சிருக்க அந்த உலா ஃபாலோ மலையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டை கொடுத்துடணும். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் தோத்துட்டார் அப்படின்னா நம்மளுடைய சோலோவே அந்த மலையை வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நம்மளுடைய சோலோ விசிஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இதனால் இந்த விஷயத்தினால மட்டுமே தான் நம்மளுடைய ராக் இந்த சர்வே சீரிஸுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. WWE பண்ணதுலேயே ஒரு நல்ல விதமான ஒரு டிசிஷன் எது அப்படின்னு கேட்டால், இதை கரெக்டாக சொல்லலாம் நண்பா. ஏன்னா WWE பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு டிசிஷனாக WWE எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ரெசல்மனியா 41 லாக் பண்ணிட்டாங்க ராக் வெர்சஸ் கோடி மேட்சை. அதுக்கான ஒரு ஃபியூடை ரெசல்மனியா, அதாவது ராயல் ரம்பிள்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நம்முடைய சோலோவுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் தான். அதே ரெசல்மனியா 41 தான் அவங்களுக்கான ஃபியூடை இப்போலேருந்தே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் ரெசல்மனியா 41 இந்த 2 மேட்ச் தான் அஃபிஷியலாக நம்மளோட WWE லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 மேட்ச்சில் எந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா ராக்கு 2024 சர்வை சீரிஸில் ரிட்டன் வர்றதுக்கான ஒரு ரீசன் இதுதான் நண்பா.
யாரும் மறந்துடாதீங்க. ஏன்னா ராக் எதுக்கு வரல, எதனால் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. அதுக்கான உண்மையான ரீசன் எது அப்படின்னு கேட்டால் இதுதான் நண்பா. ஏன்னா ராக்குக்கு வந்து இப்போ வந்து எந்த விதமான ஸ்டோரியும் கிடையாது. அதனால இப்போ ராக்கு ரிட்டன் வராரு அப்படின்னா கோடியை சர்வீஸில் மேட்ச் பண்ணியிருந்தா ரிட்டன் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் நம்முடைய கோடிக்கு வந்து எந்த ஒரு மேட்சுமே இல்லையே. அதனால ராக்கு வந்து ரிட்டன் வராதது மிக மிக நல்லது தான்.